வணக்கம். பன்னீர் பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் லைட்டாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க, அடி பிடிக்காமல். இப்போது இது கூட மசாலாலாம் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா போதும், அதோடைய பச்சை வாசனைலாம் போயிடும். இது கூட நம்ம நல்லா துருவி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறினதும் கொஞ்சமாக விதை நீக்கின தக்காளி, கொடமிளகாய் இதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது பன்னீர் பொடி மாஸ் தயாராகிடுச்சு. இது ப்ரெட்டோடையும் சப்பாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பஜ்ஜி மிளகாய் கூட வச்சு ஸ்டஃப் பண்ணி பஜ்ஜி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.